தீத்து 2:7 நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆபிரகாமும் லோத்துவும் நீதிமானாயிருந்தார்கள். ஆபிரகாமோ தேவனால் பயன்படுத்தும் தகுதிமிக்க சந்ததியை பின்வைத்து போனார். லோத்துவோ 10 தலைமுறைக்கு தேவனுடைய சபைக்கு போக முடியாத சாபமிக்க சந்ததியை பின்வைத்து போனார். காரணம், லோத்து நீதிமானாயிருந்தும் பொருளாசையே அவனுடைய தரிசனமாயிருந்தது. தேவ சிந்தனைக்கேற்ற வாழ்க்கை லோத்துவினிடத்தில் இல்லை. அதனால் சாபமிக்க ஒரு சந்ததி உருவானது. ஆனால் ஆபிரகாமோ தேவ தரிசனத்தை முன்னிறுத்தி வாழ்ந்தார். தேவன் விதித்த எல்லைகளுக்கு வெளியே தன்னுடைய ஆசைகளை படரவிடவில்லை. மேலும் தேவனுக்கேற்ற சிந்தனைகளுக்கும் தேவனுடைய ஆலோசனைகளுக்கும் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அதனால்தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் சந்ததி உருவானது. இன்று நாமும் கூட நம்முடைய சந்ததி தேவ பக்தியுள்ள மற்றும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் சந்ததியாக உருவாக வேண்டுமென்றால் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கும் நற்கிரியைகளும் நற்பண்புகளும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.